வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னுமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பில் அதிகப்படியாக வந்து கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு கிடைக்கும், என்னோட ரீசார்ஜ் புக்கில் வந்து இந்த மாதிரி ஆர்மி ரூல் இருக்குது, இதுக்கு எனக்கு வந்து ஓஆர்பி 3ல் வந்து இம்ப்ளிமெண்ட் கிடைக்குமா, என்னோட பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகுமா தான் நீங்கள் வந்து அதிகப்படியாக கேட்குறீங்க. அதே போல் ஷெல்டர் அப்பாயின்மெண்ட்டில் அவுட் ஆன ஒரு சில ஆர்மி ரூல் படி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இது வந்து 10 ஜூலை 2024 வந்து லெட்டர் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இந்த லெட்டர் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பழைய வீடியோ பார்க்காதனால உங்களுக்கு வந்து அது பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த லெட்டர் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அதே போல் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஸோ ஓஆர்பி 3 வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பென்ஷனரும், ஆல் பென்ஷனரு அண்ட் ஃபேமிலி பென்ஷனர் ரெண்டு பேருக்குமே அது வந்து பொருந்தும். அது வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 1/7/2024 அப்புறம் வந்தவங்களுக்கு தான் ஒரு சில கண்டிஷனாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த எந்த பென்ஷனராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஓஆர்பி 3ல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு உங்களோட பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து ரிட்டையர் ஆனாங்க, அதே போல் டிஸ்சார்ஜ் இன்வாலிட் அவுட்டில் வந்து அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னாலும், அதே போல் ஆன் சர்வீஸில் இருக்கும்போது ஆன் சர்வீஸ்லேயோ இல்லை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமோ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஓஆர்பி 3ல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். எந்தெந்த ரேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கமிஷன் ஆஃபீஸரு, ஜேசிஓஸ், ஓவர்ஸு, அதே போல் நான் கம்பாண்டண்ட்டில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் 3 போர்ஸ்லையுமே சர்வீஸ் பண்ண எல்லாருக்குமே கிடைக்கும். அதே போல் டிஎஸ்சி, டெரிட்டோரியல் ஆர்மி, டிஏவும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஏசி ஓவர்ஸை பற்றியே பேசுகிறீங்க, ஆஃபீஸர்ஸ் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கான தயக்கம்லாம் எதுவும் இல்லை, அவங்கள பற்றி பேசுறதுக்கான எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டுச்சுனாக்கா, யாருக்கு வந்து மெஜாரிட்டியாக ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள பற்றி பேசும்போது தான் அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு நம்ம உருவாக்குறோம். ஆல்ரெடி யாருக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதோட அதிகமாகவே ஒரு சிலர் கிடைக்குது, கிடைக்க வேண்டியதும் சரியான முறையில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பற்றி பேசுறதுக்கான நம்மளுக்கு வந்து இங்கே தேவையில்லாத போயிடுச்சு. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்குது. அதே போல் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் இந்தியன் ஆர்மியில் 3% தான். ஸோ அந்த 3% மக்களுக்காக நம்ம வந்து பேசுறதோட பேலன்ஸ் இருக்கிற 97% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்கணுன்றதை வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து அதோட பயனை வந்து அடையாமல் நிறைய பேர் விட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அந்த பயனை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு வாங்கிறதுக்கான வழியை வந்து வகுக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெஜாரிட்டியாக யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லை யாருக்கு தெரியாது இருக்கோ, இல்லை அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய வழி என்ன, அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிய பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ இந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல்ட்டுமே ஜேசி ஓவர்ஸ் பற்றி தான் பேசுவோம். டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்பவுமே அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தனியாக ஒரு கிளர்க்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99% வந்து வரதில்லை. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சிடிஐ சென்னையிலே கூட பார்த்துருப்பீங்க, முன்னாள் தளபதி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டெத் சர்டிஃபிகேட் கிடைச்ச 4 மாதத்துக்குள்ளே அவங்களோட பென்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யாராவது தேசிய ஹவுஸ் வந்து ஹவுஸில் அதாவது இறந்து அவரோட டெத் சர்டிஃபிகேட் கிடைச்சி ஒரு ஹவுஸில் அவருக்கு வந்து பென்ஷன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கான அந்த ஸ்டேஜ் வந்து வேறு, அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து வேறு. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது ஆல்ரெடி கிடைக்கிறதுனால அவங்கள பற்றி பேசுறதுக்கான அவசியம் வந்து எனக்கு ஏற்படலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோவில் டிஏ பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த டிஏ பற்றி பேசுனதில் 53.36% வந்து நம்மளுக்கு அப்பாயிருக்கு. அது வந்து அந்த 36 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 பைசாக்கு மேலே, 50க்கு மேலே ஆயிருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 54 வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க, அது வந்து அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து அதை திருத்திங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ அதோட ப்ரூஃபை வந்து பார்த்துருக்கீங்க. நான் நேற்றே வந்து நம்மளோட குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போ வந்து 50 பைசாக்கு மேலே ஆகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஹையர் எண்டில் போயிட்டு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி 50 பைசா கம்மியாக இருக்குனாக்கா அதோட லோயர் எண்டில் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து 3.60 பைசாவோ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதிகமாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 4% அதிகமாகிட்டு 50% ஆகிருக்கும். இப்போ வந்து 3.36 ஆகிறதுனால தான் 53% வந்து ஆகுது. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. இதோட லெட்டர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சொல்லியிருக்கோம். டிஏ கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க, டிஏவோட ரிவைஸ் வந்து எப்படி எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து வந்திருக்காது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்ளிகேபிள். யாருக்கெல்லாம் நான் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூகே, எஸ்ஆர்ஏ, கேசிஐஓஎஸ், பாகிஸ்தான், பர்மா ஆர்மி பென்ஷனருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எலிஜிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நியூஸு, ரிசர்வ்ஸ் பென்ஷனருக்கு வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கோம். ஒன் மேன் ஜுடிஷியல் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் கவர்மெண்ட் வந்து இனிமேல் அதை ப்ரொஃபஸர் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓஆர்பி ரிவிஷன் சரி, பே கமிஷன் ரிவிஷன் சரி, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டேட்லையுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பென்ஷன் 9,000 தான் வச்சுருக்காங்க. அதுக்கான டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்குது. ஸோ ஆனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிப்பாயிங்கிற பென்ஷன் வந்து 2/3 பங்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 13,000 14,500 வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் பென்ஷனாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி டேட்லையுமே 9,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓஆர்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணாத வந்து ஒரு தவறான விஷயம் தான். ஆனால் அது வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 9,000 கொடுக்குறது வந்து ஒரு நியாயமற்ற தொகை தான். ஆனால் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாதற்கு ப்ரொபோசல்லே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிராட்டியா மூலிமா யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் கிராட்டியா மூலிமா என்ன பேமெண்ட் கிடைக்குதோ, என்ன பென்ஷன் கிடைக்குதோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பாயிண்ட்டு, ஷெல்டர் அப்பாயின்மெண்ட் மூலியமாவோ ஃப்ரீ மெச்சர் மூலியமாவோ ஏதோ ஒரு முறையில் வந்து நீங்கள் 1/7/2014 அப்புறம் பென்ஷன் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 3 கண்டிஷனில் ஃப்ரீ மெச்சர் வந்தவங்க ஓன் ரிக்வெஸ்ட்டில் வந்தவங்க, அதே போல் ஷெல்டர் அப்பாயின்மெண்ட்டில் இண்டிவிஜுவலாக சர்வீஸ் அன்வில்லிங் கொடுத்துட்டு சிஓ வில்லிங் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து ஓஆர்பியில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க 90%. ஸோ 10% வந்து எனக்குமே சந்தேகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதம் தான் இருக்குது உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்க்குறீங்க, இது வந்து 10 ஜூலை 2024 வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த லெட்டர் படி பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இந்த ஆர்மி ரூல் படி அவுட் ஆகிருக்கீங்களோ உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்மி ரூலு. ஸோ இந்த ஆர்மி ரூலு உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து ஓஆர்பி பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகாது. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து இந்த லெட்டர் எடுத்து நீங்கள் வந்து இன்னுமே கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த 3 ஆர்மி ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டர் அப்பாயின்மெண்ட்டில் வரலாம், டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வரலாம், இல்லை வேறு ஏதாவது முறையில் வந்து நீங்கள் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் அதில் வந்து வரலாம். ஃப்ரீ மெச்சூரிட்டியருக்கு ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃப்ரீ மெச்சூரில் வந்தவங்களுக்கு வந்து ஆர்மி ரூலு என்ன சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓஆர்பி 3ல் வந்து உங்களோட பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகாது. என்ன கிடைச்சிருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். எப்போ பே கமிஷன் வருதோ அப்போல்லாம் டோட்டலாக எல்லாருக்குமே வந்து ரிவைஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ மெச்சூர் ரிட்டையரு, நார்மல் ரிட்டையரு இல்லை 1/7/2014 அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னாலும் இல்லை, பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ரிவைஸ்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.